அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னை எக்மோர்ல இருந்து கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் 20635 அனந்தபுரி அதிவேக விரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அனந்தபுரி அதிவிரைவு வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல இருந்து டிபார்ட் ஆக போகுதுங்க. வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கு வந்தாச்சுங்க. அனந்தபுரியோட ரேக் 9ல தான் நின்றுட்டு இருக்கு. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:45 தான் ஆகுது. இன்னும் 1 hour இருக்குங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்டோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்ல இருந்து கொல்லம் வரைக்கும் போகிறதுக்கு 265 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி இங்கேயே ஃபுல்லுங்க. அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. நல்ல ஜம்முன்னு சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் போகிறதுக்கு 2940 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். அனந்தபுரியோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு 1750 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஜம்முன்னு கர்டைன்ஸோட சில்லுன்னு இருக்குங்க. சூப்பர். அனந்தபுரியோடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு 1235 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதுலேயும் ட்ராவல் செம்ம ஜம்முன்னு இருக்கும். நல்லா சில்லுன்னு ட்ராவல் பண்ணலாங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2 ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு 470 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது. இன்னும் யாரும் வரல, இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஷார்ட் எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட்டை கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ஈரோடு ஷெட்டோடைய WFP4ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2065 சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி மதுரை வழியாக கொல்லம் செல்லும் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் செல்லும் 9வது பிளாட்பாரத்திலிருந்து 7:50 புறப்படும். அனந்தபுரியில் டாய்லெட் ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இங்கே மேலே ஃப்ளஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், மேலே ஒரு மிரருங்க. சூப்பர். அனந்தபுரியில் இன்னைக்கு நாம ட்ராவல் பண்ணுற கோச் S3ங்க. S3ல சைட் லோயர் கிடச்சிருக்கு. 15 நம்பர் சீட். ஆனால் கிராசிங் வர பக்கமாக இல்லை, இந்த பக்கமாக கிடச்சிருக்குங்க. சென்னை எக்மோர்ல இருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. இப்போ அனந்தபுரியோடைய அதிரடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜர்னில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்ல ஜம்முன்னு டிராவல் பண்ண போறோம் இந்த vlog ஃபுல்லாவே.
24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. பின்னாடி இங்கே தாம்பரத்தில் நிறைய பேர் ஏறுறாங்க. இன்னைக்கு தாம்பரத்தில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை எக்மோரில் பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடக்குதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸை இங்கே தான் நிறுத்துறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே தாம்பரத்தில் இருந்து தான் நம்ம வண்டியே ஏறுறாங்க. அனந்தபுரியோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 3 ஜென்ரல் கோச், 12 ஸ்லீப்பர் கிளாஸ், 3 தேர்ட் AC, 2 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. இந்த ட்ரெயினில் டெடிகேட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் AC ஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். சென்னை எக்மோர்லேயே நைட்டு டின்னர் வாங்கியாச்சுங்க. இப்போது வண்டி கிளம்பின உடனே உள்ளே போய் சாப்பிட வேண்டியதுதான். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு டின்னர் சென்னை எக்மோர்லேயே வாங்கிட்டேங்க. இதோடைய ப்ரைஸ் 50 rupees. 3 இட்லி, ஒரு வடை இருக்குது, சாம்பார் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நிறைய பேர் நம்ம வண்டிக்கு ஏறுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தொடர்ந்து நம்மளுக்கு 3 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதில் மதுராந்தகமும் ஒன்றுங்க. இந்த ட்ரெயினை இனிஷியலாக 30 ஜூன் 2002 இன்னாகரல் பண்ணாங்க. இன்னாகரல் பண்ணப்போ இந்த வண்டியை 6 days வீக்லி ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2005 இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த ட்ரெயின் 23 years இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. சென்னை எக்மோரில் சாப்பாடு வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் செங்கல்பட்டுலேயே இருக்குங்க. செங்கல்பட்டில் உங்களுக்கு டின்னர் சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேயும் வாங்கி சாப்பிடலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுராந்தகம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MMK. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேர்ல் சிட்டி, புதுச்சேரி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறமா அனந்தபுரி, இந்த 3 ட்ரெயினும் இங்கே நிற்கிற ஒரு வண்டிங்க. இதெல்லாம் நின்று இந்த இடத்துல கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுதுங்க. 1 அக்டோபர் 2023 முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினை சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய நம்பர் 16823, 16824 ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ நமக்கு அடுத்து உடனே மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு காமிக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MLMR. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இனிஷியலாக அனந்தபுரி பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து திருவனந்தபுரம் இருக்கும் தான் ரன் ஆச்சுங்க. ஆனால் 2017 பட்ஜெட்டில் இந்த ட்ரெயினை கொல்லம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1 நவம்பர் 2017 இந்த ட்ரெயின் கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 858 கிலோமீட்டருங்க. மொத்தம் 15 hours 25 minutesல கொல்லம் ஜங்ஷன் போய் சேருது. மொத்தம் 26 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை சென்னை ஊர்லேருந்து நைட்டு 7:50 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:15 AM கொல்லம் ஜங்ஷன் போய் சேருதுங்க.
121 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே 18 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஆல் இருக்குங்க. வர வழியெலாம் பார்த்தீங்கன்னா லைன் ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எங்கே டிலேவாகியிருக்கோம். இந்த ட்ரெயினுடைய பேர் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக திருவனந்தபுரம் வரைக்கும் ரன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்குங்க. புரி அப்படின்னா நகரம் அப்படின்னு பேருங்க. அனந்த பத்மநாப சுவாமி இருக்கிற நகரம், அதனால இந்த ட்ரெயினுக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒன் 158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BM. இங்கே வெறும் 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஹால்ட் இருக்கு. நாம கொல்லம் போறதுக்கு சென்னையில இருந்து ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ்ங்க. வண்டி நம்பர் 16101. அந்த ட்ரெயின் 13 hours 45 மினிட்ஸ்லயே கொல்லம் ஜங்ஷன் போய் சேருது. அது ஒரு டிஃப்ரெண்டான ரூட்ல போகுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 736 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்றது. ஸோ அது ஃபாஸ்டஸ்டான ட்ரெயினா இருக்குங்க. செகண்ட் ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் பாத்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியும் அந்த வண்டியும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தான் வந்து டிராவல் பண்ணுதுங்க. ஆனா அது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியிலேயே இந்த ட்ரெயினை விட கொஞ்சம் ஃபாஸ்டரா போற மாதிரி இருக்கு. இது சூப்பர் ஃபாஸ்டா இருந்தும் கொஞ்சம் டிலேவா தான் போகுது. கொல்லம் போறதுக்கு இன்னொரு பெஸ்ட் ட்ரெயினும் இருக்குங்க. அது சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரன் ஆகிற திருவனந்தபுரம் மெயிலுங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:30க்கு எடுத்து மார்னிங் 9:45 AM கொல்லம் போய் சேர்ந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெயினையும் நீங்கள் கொல்லம் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். $213 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BRI. இங்க 8 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கெல்லாம் ஏறதுக்கு யாருமே கிடையாது. ஸ்டேஷன் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு உழவன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு உழவன் எக்ஸ்பிரஸா வந்து இப்ப நைட்டு அனந்தபுரியா கிளம்புங்க. கொல்லத்துல இருந்து சென்னைக்கு வந்து அந்த ட்ரெயின் உழவன் எக்ஸ்பிரஸா கிளம்புங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்ன். இந்த ட்ரெயினை திருச்சிராப்பள்ளியில மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இதே போல மொத்தமா 4 ரேக், அதாவது இது இல்லாம இன்னும் 3 ரேக் இருக்குங்க. அனந்தபுரி டிபார்டர் ஃப்ரம் விருதாச்சலமுங்க. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கிராசிங் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் நிறைய RPFs இருக்காங்க, நல்ல செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராசிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதே போல் நம்மளுக்கு ICFல ஓரநின்று எடுக்கிறது சேஃப்டியே கிடையாதுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்ன ஸ்கிப்பிங்ஸ் வருதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக தெரிச்சு போயிடலாம்.
336 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிபிஜே. இங்க 13 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஆக்சுவலா எல்லா செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் நடக்குதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினிங்க டிலேவா இருக்கு. ஆனாலும் ஈரோடு வேப்பூர் இன்னைக்கு அதிரடியா கூட்டிட்டு வருதுங்க. அப்படி ஹால்ட் பண்ணுது வண்டியை. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா செம்ம பிக்கப் எடுத்து வருதுங்க. வண்டி செம்ம ரன்னுங்க இன்னைக்கு. நீங்க திருவனந்தபுரம் போறதுக்கு இருக்கிறதே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தாங்க. அனந்தபுரி 13 hours 35 மினிட்ஸ்லயே திருவனந்தபுரம் போய் சேருது. நீங்க இந்த நேரத்துல திருவனந்தபுரம் மெயில சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைமிங் அதிகமா எடுத்துக்கும் திருவனந்தபுரம் போறதுக்கு. ஸோ இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி திருவனந்தபுரம் போய் சேருங்க. இப்ப நான் திருச்சியில தூங்க போறேங்க. தூங்கிட்டு காலையில திருநெல்வேலியில இருந்து vlog கண்டினியூ பண்ண போறேன். ஏன்னா நம்ம ட்ரெயின் காலையில 6 மணிக்கு திருநெல்வேலிக்கு போகும். ஸோ காலையில ஃபுல்லா விடிஞ்சதுல இருந்து கொல்லம் வரைக்கும் சூப்பரா இருக்கிற அந்த ரூட்டை கவர் பண்ண போறாங்க. அதனாலதான் இப்ப போய் தூங்க போறேன். ஏன்னா இடையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு as usual எப்ப இருக்கிற ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப போய் தூங்கிட்டு மார்னிங் vlog ஃப்ரெஷ்ஷா கண்டினியூ பண்ணலாம். ஆப்போசிட்ல நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்ததுங்க. அது எடுக்க தான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப போய் தூங்க போறேன். காலையில திருநெல்வேலியில சந்திக்கிறேன். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TEN. இங்க 8 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளவுதான். நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் இங்க இறங்குறாங்க. உள்ள ட்ரெயின் செம்ம ஃப்ரீ ஆகுதுங்க. ஒரே ஃப்ரேம்ல 2 வண்டிங்க. இந்த பக்கம் லெஜெண்டரி அனந்தபுரி, இந்த பக்கம் த மாடர்ன் வந்தே பாரத் நிக்குதுங்க. சென்னையில இருந்து திருச்செந்தூர் போறதுக்கு எல்லாருமே செந்தூர் எக்ஸ்பிரஸையே கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. ஆனா நீங்க இந்த அனந்தபுரியிலயோ இல்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்லயோ வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. இங்க வந்த பிறகு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு 7:15க்கு திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் பேசஞ்சர் ரன் ஆகுதுங்க. நீங்க அதை பிடிச்சி 9 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் போய் சேரலாம். இது ஒரு பெஸ்ட் ரூட்டா இருக்கும் உங்களுக்கு. திருநெல்வேலியில இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நல்லா விடிஞ்சு வெளிச்சமா வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல இருக்கிற எல்லா ரூட்டையும் செம சூப்பரா எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். அதே போல இங்கிருந்து நம்மளுக்கு பக்கத்துல ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெஸ்ட் ரூட்டை நான் காலையில ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நைட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். வாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணலாம்.
678 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாங்குநேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NNN. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அழகான ரோட்டுங்க, பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குங்க. இங்கே நாங்குநேரி ஸ்டேஷன்ல இருந்து 79வது திவ்ய தேசமான வானமாமலை பெருமாள் கோவில் இருக்குங்க. ஜஸ்ட் இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இங்கேருந்து நிறைய ஆட்டோவும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து கோவிலுக்கு போகலாம். சிக்ஸ் 92 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VLY. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நிறைய பேர் இறங்குறாங்க. நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுங்க. செவன் 110 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஆரல்வாய்மொழி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AAY. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. நல்ல மழை பெய்யுது, சூப்பர் கிளைமேட்டுங்க. இங்கே ஆரல்வாய்மொழியில் உலகத்திலேயே மிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை பண்ணைகள் இருக்குங்க. இங்கிருந்து ஒரு வருஷத்துக்கு 450 மெகாவாட் மின்சாரம் எடுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியாவாக இருக்குது. வர வழியெல்லாம் பார்த்தீங்கல்ல, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
என்ன ஸ்டார்ஸ், எல்லா வியூஸும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இதுக்காக தான் நைட்டு தூக்கணுங்க. பாருங்க என்ன அருமையா இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மான்சூன் சீசனுங்க கேரளால. ஸோ செம்ம அழகா ஃபுல்லா மேகமா மழை பெஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு வழி எல்லாமே. செவன் 26 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாகர்கோவில் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NJT. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பின்னாடி அந்த வியூஸை பாருங்க. அடடடடா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டே போடலாங்க. ஆனால் நம்ம யங் ராஜா சும்மா இருக்க மாட்டாரு, அதுக்கும் காப்பி ரைட் கொடுத்துருவாருங்க. ஸோ நோ பாட்டு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் போகிறது கிடையாதுங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் ரேக் ரிவர்சல் ஆகணும். ஸோ பைபாஸ் பண்ணுற விதமாக நம்மளுக்கு இங்கே நாகர்கோவில் டவுன் வழியாக ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வண்டி காலி தாங்க. இங்கே நாகர்கோவில் வந்த பிறகு வண்டி இன்னும் ஃப்ரீ ஆகிடுச்சு. உள்ள சீட்ஸ் எல்லாம் செம்ம வேகண்டாக இருக்குங்க. நாகர்கோவிலில் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்படியே இந்த மலையோடைய வியூஸை பாருங்க. ஃபுல்லாக மேகம் சூழ்ந்து போய் செம்ம அழகாக இருக்குங்க. ஆஹா, ஸ்டேஷனே செம்ம அற்புதமாக இருக்கு. என்ன ஆனாலும் சரிங்க, இந்த வீடியோடைய லென்த் அதிகமானாலும் பரவாயில்ல, நான் பார்த்து என்ஜாய் பண்ண அத்தனை வியூஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அழகான ஏரியாங்க. செவன் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம இரணியல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ERL. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இறந்த பிறகு சொர்க்கம் போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ நம்ம சொர்க்கத்தில் தான் விளாகே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல இருந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இங்கே இறங்கி இங்க இருந்து கோவிலுக்கு ஈஸியா போய் சேரலாம்.
755 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம குழித்துறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KZT. இங்கே 24 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் இருக்குது. கன்னியாகுமரியோடைய மிகப்பெரிய ஊருங்க. ஸோ நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க. அதே போல் இங்கேருந்து ஜஸ்ட் 16 கிலோமீட்டர்ஸில் தான் கன்னியாகுமரியோடைய குற்றாலமான திருப்பரப்பு அருவி இருக்குங்க. குழித்துறையில சரியான மழைங்க. அத்தனை பேரும் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு வராங்க. நானும் மழையில நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. செம சூப்பரா இருக்குங்க இது. இது நமக்கு பக்கத்தில் இருக்கிற S4 கோச்சுங்க. சீட்டிங்கே பாருங்க வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க லோயர் பர்த் எப்படி இருக்கு, சைட் லோயர் எங்க இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்குல்ல கோச்சு. $763 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பாரசாலா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PASA. இங்கே அதே 24 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நாம் கேரளாக்குள்ளே இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு மொத்தமாக 21 ஹால்ஸ் இருக்குங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 5 ஹால்ட்டு கேரளாக்குள்ளே கொடுத்துருக்காங்க. $775 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நெய்யாட்டின்கரை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NYY. இங்கே அதே 24 மினிட்ஸ் டிலே. இங்கே 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயினை கேரளாவில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவில் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸானதாக இருக்குது கேரளாக்குள்ள.
Stars, welcome to the capital of Kerala. 792 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TVC. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் வரதுக்கு 917 கிலோமீட்டர்ஸ் ஆகுதுங்க. அதாவது மற்ற 2 வண்டியில் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற வண்டியில் வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுங்க. ஸோ அனந்தபுரியை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பக்கமாக திருவனந்தபுரத்துக்கு சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துடலாம். நானும் காலையிலேருந்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. திருவனந்தபுரம் பிளாட்ஃபார்ம்லேயே எதுவுமே இல்லைங்க. ஸோ எதுவுமே இன்னும் சாப்பிடாம வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நேராக கொல்லம் போய் சாப்பிட வேண்டியதுதான் போல. (833 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வர்க்கலா சிவகிரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VAK. இங்கே 2 minutes டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 minutes ஹால்ட் இருக்குங்க. நல்ல மழை பெய்யுது. செம சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குங்க. வர்க்காலா உள்ள வண்டி வந்தது. நான் பேசுறதுக்குள்ள வண்டியை சிக்னல் போட்டு எடுத்தாச்சுங்க. இந்த வர்க்காலால பார்த்தீங்கன்னா ஜனார்தன சுவாமி கோவில் இருக்குங்க. அது 2000 வருஷத்துக்கு மேல பழமையான கோவில். இந்த வர்க்காலாவுக்கே அது பெருமை சேர்க்கிற ஒரு கோவிலா இருக்குங்க. (844 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பரவூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PBU. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பரவூர் ஏரி, பெரிய ஏரி இருக்குது. அதனால் இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. மேபி உங்களுக்கு மழை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியோடைய வியூ எல்லாத்தையுமே காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கொல்லம் ஜங்ஷன். 858 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு QLN. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 30 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. அனந்தபுரியில் இன்னைக்கு நம்மளோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாகர்கோவில்ல இருந்து இங்கே கொல்லம் வரைக்கும் மழையிலேயே கவர் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே போல் இந்த ட்ரெயினில் மொத்தமாக 12 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் கம்மியான விலையில இதில் ட்ராவல் பண்ணலாங்க. சீக்கிரமாகவே இந்த ட்ரெயினுக்கு LHB ரெக்ஸ் கொடுத்துட்டா இன்னும் கம்ஃபர்ட்டாக மக்கள் இதில் ட்ராவல் பண்ணலாங்க. இன்னைக்கு ஜேர்னி டாப் கிளாஸாக இருந்துச்சுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.